Welcome to Suganya Food. Eat healthy, be healthy. இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடேஸ் ரெசிபி ஜாக்ஃப்ரூட் அல்வா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸ்லேருந்து கொண்டு வரப்பட்ட பலாப்பழம் கட் பண்ணி பழத்தை எடுத்துகிட்ருக்கோம். ஆக்சுவலாக பலாப்பழம்னாவே நம்ம கட் பண்ணும் போது கத்தியிலையும் சரி நம்ம கையிலையும் சரி அந்த பால் ஒட்டாமல் இருக்கணும்னா கையில் நல்லா எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி பழத்தை எடுங்க. அப்போ தான் அந்த பசை நம்ம கையில் ஒட்டாது. வாஷ் பண்ணும்போது ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்காக நாங்கள் பலாப்பழம் உரிச்சிட்ருக்கோம். இதுலேயே இன்னொரு பழம் பார்த்திங்கன்னா நல்லா பழுத்து போச்சு. கொல்லி ஹில்ஸில் இருக்கிற பலாப்பழம் பார்த்திங்கன்னா அப்படியே தேன் சொட்ட சொட்ட இருக்கிற மாதிரி இருக்குங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. அதனால் நல்ல கரெக்டான பழுத்த பழத்தில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதே ரொம்ப பழுத்துருச்சுன்னா அதோட நார் கண்டென்ட் ஃபைபர் அவ்வளோ அதிகமாக அதில் இருக்குது. அதனால் நல்லா நார் மாதிரி இருக்கும். அதனால் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் இன்றைக்கி அந்த பழத்தை வச்சு தான் உங்களுக்கு பலாப்பழம் அல்வா செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்காக சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பழத்தை எடுத்து வச்சுருக்கோம். நல்லா ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு நான் பழத்தை உரித்து வச்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ இதுலேயே பார்த்திங்கன்னா தேன் சொட்ட சொட்ட இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போது பலாப்பழம் அல்வா எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பலாப்பழத்தை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க, கொஞ்சம் தண்ணி விட்டு. அப்புறம் அந்த மிக்சியை கழுவுற தண்ணியை கூட வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியிலேயே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு கடாய், நல்லா திக்கான கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் அரைச்ச பலாப்பழம் விழுதுகளை நம்ம ஆட் பண்ணிடலாம். சிம்மில் அனல் ஹீட் ஆனதுக்கப்புறம் சிம்மில் குறைச்சி வச்சுக்கோங்க, அடிபிடிக்காமல் இருக்கணும். இப்போது அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சோம் இல்லையா, அதை ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கோங்க. இது அல்வா செய்யணுன்னாவே நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் டைம் அதிகமாக எடுக்கும். ஒரு 1/2 ஹவராவது கம்பல்சரி தேவைப்படும். நல்லா லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். அப்போ தான் நல்லா திரண்டு நம்மளுக்கு வேகும். சர்க்கரை பார்த்திங்கன்னா இதுக்கு 2 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லா மெல்ட் ஆகி உருகி நம்ம போட்ட பலாப்பழம் விழுது நம்மளுக்கு ஒரு போர்ஷன் முழுசாக போட்டோன்னா அதில் ஒரு 1/4 போர்ஷன் வர அளவுக்கு நம்மளுக்கு நல்லா சுண்டி வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், உங்களுக்கு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிறதும் தெரியும். அதோட வாசனையும் பார்த்திங்கன்னா ரா ஃப்ளேவர் போய் நல்லா உங்களுக்கு அந்த ஒரு ஸ்வீட் ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கி இதாக இருக்குது. இப்போ நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டோன்னாவே நம்மளுக்கு எந்த ஸ்வீட்டும் நல்லா எடுத்து கொடுக்கும். உப்பு ஆட் பண்ணியாச்சு. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அல்வானாவே நெய் தான் ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நெய் விடுறோமோ நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இதுக்கு விட்டு ஒரு 2 கப் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அது வதங்குற அளவுக்கு விட்டுருக்கேன். மறுபடியும் ஒரு கப்பு ஆட் பண்ணி நல்லா மேலே நெய் பார்த்திங்கன்னா மேலே திரண்டு வரணும். நம்மளை எந்த விழுது போடுறோமோ அந்த விழுது நல்லா வதங்கி நெய் மேலே திரண்டு வந்ததுனா தான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு அதே மாதிரி நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் நான் கலர் எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. நல்லா வதங்க அதோட நேச்சுரல் ப்ரௌன் கலர் லைட் ப்ரௌன் கலர் நம்மளுக்கு கொண்டு வரும். அதனால் அந்த பிளெயின் கலர்லேயே நான் விட்டுருக்கேன். இன்னும் நல்லா வதங்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நெய் மேலே திரண்டு வர அளவுக்கு மறுபடியும் நம்ம அப்பப்போ நம்ம அடி பிடிக்காமல் கிண்டிகிட்டு இருக்கணும். எப்போ கடாயில் ஒட்டாமல் நம்மளுக்கு வருதோ அந்த பதம் அல்வா அருமையாக இருக்கும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கி உங்களுக்கு போர்ஷனே பார்த்திங்கன்னா இப்போது 1/4 போர்ஷன் அளவுக்கு தான் இப்போது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு கடாயில் போடும் போது எவ்வளோ பேஸ்ட் ஆட் பண்ண மாதிரி இருந்தது. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ கம்மியாக கிடச்சிருக்கு. இது மாதிரி கம்மியாக இருக்கணும். நம்ம எடுக்கும் போது பார்த்திங்கன்னா அழகாக விழணும், கடாயில் ஒட்டாமல் இருக்கணும். இந்த பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம கடாயிலேருந்து இறக்கிடலாம். நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டிங்கில் போட்டுட்டு நம்ம பீஸ் மாதிரியும் கட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே ப்ளைனாக பவுலில் போட்டும் சாப்பிடலாம். பலாப்பழம் அல்வா ஜஸ்ட் ஒரு 3-4 டேஸ்க்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு வேணால் சாப்பிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு.
நான் வந்து பிளேட்டில் போட்டு பீஸாக கட் பண்ணுறதுக்கும் ரெடி பண்ணியிருக்கேன். பாதி வந்து பார்த்திங்கன்னா பவுலில் போட்டு சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். பலாப்பழம் சீசன் பார்த்திங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன் இந்த டைமில் தான் கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு கொல்லி ஹில்ஸில் கிடைக்கிற பலாப்பழமாக இருந்தால் கண்டிப்பாக அதை வாங்கி சாப்பிட்டும் பாருங்கள். இது மாதிரி செஞ்சும் பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.